பிரியா, அத்தை. பிரியா, வயிறு பசிக்குதுமா, சாப்பாடு போட்டு எடுத்து வரியா? எடுத்துட்டு வரேன். வயிறு வேற ரொம்ப பசிக்குது. இதுன்னு தெரியல இந்த பிள்ளை. சரி, ஏமா உங்க அண்ணி சாப்பாடு போட்டு வரேன்னா ஆளவே காணா, போய் என்னன்னு பாருமா. மருமக செய்யற வேலையை பத்தியா? அப்படி என்னடி பண்ற? சாப்பாடு தாண்டி போட போனா. அங்க அவங்க ஆத்தா வீட்டுக்கு போறதுக்கு டிப்பன்லயும் வாளிலயும் அடிக்கிட்டு இருக்கா. என்னடி சொல்ற? இரு, கூப்பிட்டு கேக்குறேன் நானு. என்னங்க? என்னப்பா, சாப்பாடு கேட்டு எவ்வளவு நேரம் ஆகுது? சாப்பிட்டு மாத்திரை போடணும்யா. ஐயோ, நான் மறந்துட்டேன் அத்தை. அம்மாவும் மாத்திரை போடணும். அவங்க நான்வெஜ் ஏதாச்சும் எடுத்து சமைச்சிட்டு வருவேன், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அதனாலதான் அவங்களுக்கு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதுல உங்களுக்கு மறந்துட்டேன். இந்த போட்டு எடுத்துட்டு வர அத்தை. அப்படியாம்மா? போட்டு கொடுத்து விட வேண்டியதானே? ஏப்பா லேட் பண்ணிட்டு இருக்க? போட்டு கொடுத்து விடுப்பா, எனக்கு சாப்பாடு போட்டு வந்துறியா? சரிங்க அத்தை, இந்த போட்டு வரேன். அவளை கூப்பிட்டு நான் திட்டுவேன் நினைச்சா கூப்பிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் காலேஜ் போற வயசுல இதெல்லாம் உனக்கு தேவையாடி? உன் படிப்பை மட்டும் பாருடி. மருமகிட்ட கத்துக்க. நாளைக்கு கல்யாணம் பண்ணி போனா அங்க எப்படி குடும்பம் நடத்தணும்னு அதை விட்டுட்டு வந்து இங்க என்கிட்ட முடிச்சு போடாத, சரியா? போ.